ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க மாணவ பட்டாளம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். தென் மார்க்ஸ் ஹைஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஹைஸ்கூல் படிக்கிற பசங்க அவங்களோட ஃபைனல் இயர்ல இருக்காங்க. அப்போ அங்க நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ், பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து என்ன மாதிரி சிச்சுவேஷன்லாம் அவங்க எதிர்கொள்றாங்க, அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்ல ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. ஹைஸ்கூல் பசங்க எப்படி இருப்பாங்க, அவங்க மனநிலைமை எப்படி இருக்கும், அவங்க கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும், அவங்கள பேரண்ட்ஸ் எப்படி ட்ரீட் பண்றாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் லவ் எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. படத்துல வர லவ் போர்ஷன்ஸ்லாம் ஓரளவு நீட்டா இருந்து பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா படத்துல எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா என்ன யார் கேரக்டருமே பெருசா எழுதல, யாரோட மிகிலா உட்காந்து படத்தை பார்க்க முடியல. டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா படம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே சவுண்டா தான் இருக்கு. ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூல எடுத்திருக்காங்க. இந்த படம் 2011 வந்த படம். ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா பயங்கர பிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே. இவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜும் பெருசா நம்ம கன்வே ஆகல. அது மட்டும் இல்லாம பல போர்ஷன்ஸ் பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் இருக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு பிலாவரேஜான படமா தான் இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு, சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.